டிட்வா புயல் காரணமாக பாம்பனில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டு 30 அடிக்கு மேல் அலைகள் எழும்பியது. தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் காரணமாக பாம்பன் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுவதால் மறு உத்தரவு வரும் வரை பாம்பன் ரயில் பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று கடலில் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து பழைய பாம்பன் பாலத்தின் மீது மோதி 30 அடிக்கு மேல் உயர் அலை வீசியது. மேலும் கடந்த 4 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 6000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இதனால் வாழ்வாதாரம் பாதித்துள்ள மீனவர்கள் தங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு வந்த பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் 2 பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு முகாமிட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் எச்சரிக்கையும் மீறி கடலில் இறங்கிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போலீசார் அங்கிருந்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நாகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நாகூர் வள்ளியம்மா நகர் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை காரணமாக நாகை நகராட்சிக்குட்பட்ட வள்ளியம்மை நகர் பகுதிக்குள் மழைநீர் புகுந்தது. சுமார் 50 குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் 10 வருடங்களுக்கு மேலாக முறையான வடிகால் வசதி இல்லாமல் மழைக்காலங்களில் பிரச்சினைகளை சந்தித்து வரும் நிலையில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் போகும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தங்களை முகாம்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ள அப்பகுதி மக்கள் மழைநீர் வெளியேற வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் அரவக்குறிச்சியில் 16 வயது சிறுமியின் கழுத்தை பிளேடால் அறுத்துவிட்டு இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த வேலம்பாடு கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதான வசந்தகுமார் என்ற இளைஞரும் அருகாமையில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவியும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் காதலுக்கு இருவரது பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த நிலையில் இருவரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து சிறுமியின் கழுத்தை பிளேடால் அறுத்த இளைஞர் வசந்தகுமார் சிறுமியின் வீட்டிலேயே சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தில் சிறுமி காயங்களுடன் உயிர் தப்பி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து அரவக்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது தமிழக அரசியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இந்திய விவசாய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தின் கீழ் திமுக அரசு வேலை நாட்கள் 200 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் வாரியத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மதுரைக்கும் கோவைக்கும் மக்கள் தொகை குறைவாக உள்ளதாக கூறி மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துள்ள மத்திய அரசு கோவை மற்றும் மதுரையை காட்டிலும் மக்கள் தொகை குறைவாக உள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழக மக்கள் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்காததால் அவர்களை புறக்கணிக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாடினார். அவர் விருப்பம், அவங்க சேர்த்துக்கிறது அவங்க விருப்பம். இதனால எந்த விளைவும் தமிழ்நாட்டில் ஏற்படாது. சரி சார், இதனால அதிமுகவுக்கோ பின்னடைவாகவும் தவேகாவுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கேள்வியை அதிமுக கேளுங்க. உங்களுக்கு பின்னடைவா என்னன்னு அவங்கள கேளுங்க, அவங்களுக்கு முன்னேற்றமா என்னன்னு அவங்கள கேளுங்க. என்னை பொறுத்த மட்டில் இப்படி ஒரு சிலர் ஒவ்வொரு கட்சிக்கு மாறுவதால் இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்கோ அல்லது எதிர்காலத்தில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கோ எங்கள் அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. டிட்வா புயலையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
மயிலாடுதுறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் டிட்வா புயலையொட்டி காவலர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் சையது பாபு தலைமையில் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் டிட்வா புயலையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புயல் கரையை கடக்கும் நேரத்திலும் அதற்கு பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.